திண்டுக்கல்லில் பொறியாளர் ஒருவருடன் உல்லாசமாக இருந்ததை புகைப்படம் எடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கில் தாவேகா மகளிர் அணியை சேர்ந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லை சேர்ந்த பொறியாளர் முருகானந்தம் என்பவருக்கும் திண்டுக்கல் பழனிசாலையில் உள்ள சின்ன ஐயங்குளத்தை சேர்ந்த 48 வயதான ரீதா என்ற பெண்ணுக்கும் திருமணம் கடந்த உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ரீதா தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக உள்ளார். பொறியாளர் முருகானந்தத்துடன் உல்லாசமாக இருந்தபோது அதனை வீடியோ எடுத்த ரீதா ஒரு கட்டத்தில் முருகானந்தத்திடம் வீடியோவை காட்டி பல லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் பணம் தர மறுத்ததால் அந்த ஆபாச வீடியோவை முருகானந்தத்தின் குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவேன் என்று ரீதா மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் அடிக்கடி பணம் கேட்டு முருகானந்தத்தை ரீதா தொந்தரவு செய்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முருகானந்தம் இது தொடர்பாக திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரீதாவை இன்று கைது செய்தனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆபாச வீடியோவை காட்டி முருகானந்தத்தை மிரட்டி பணம் பறித்ததை ரீதா ஒப்புக்கொண்டார். இதுபோல் பலரிடம் ரீதா ஆபாச வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் ரீதா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நிலக்கோட்டையில் உள்ள பெண்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.